ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூஸியான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன ஸ்வீட்டில் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்பூசணிக்காயில் செய்ய போகிறோங்க. இது என்னென்னா, இந்த காய் வந்து நம்ம வீட்டிலேயே காய்ச்ச காய்ங்கிறதுனால நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்ட் ட்ரை பண்ணி பார்த்தோங்க. சூப்பராக டேஸ்ட்டாக தாங்க வந்துச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி பண்ணியிருக்கோன்னு. நான் எடுத்திருக்கிறது 2 பீஸ் தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து செஞ்சுக்கோங்க. நான் வந்து இப்போ என்னென்னா, அதை கேரட் துருவுற கட்டரில் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் வந்து அதை அரைச்சிங்கன்னா ரொம்ப கஞ்சாட்டம் போயிடும். ஸோ அரைக்க வேண்டாம். அதனால தான் நான் வந்து காய் துருவுற கட்டரில் வந்து எடுத்திருக்கேன். அது தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, வாணலில வச்சு நல்லா சுருள வதக்கி எடுக்க போகிறோங்க. நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி வந்து விட்டுட்டே இருக்குங்க. அந்த தண்ணி விட வந்து நம்ம வந்து கைவிடாமல் வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். கைவிடாமல் கிளற தான் வந்து நல்லா தண்ணி வற்றி வரும். அப்போ தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிக்கலாங்க. நெய்யை ஆட் பண்ணும்போது நல்லா ஜூஸியாக வரும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா, சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். ஒரு கப் அளவு 1 கப்பு 1 1/2 கப்னா ஒரு 250 கிராம் இருக்குங்க நான் சேர்த்துக்கிட்ட சர்க்கரை. உங்களுக்கு தேவையான சர்க்கரை நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் வந்து 250 கிராம் சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். இந்த 2 பீஸ் தான் போட்டிருக்கேங்க. ஸோ அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்களும் இதே அளவுகளை நீங்கள் பயன்படுத்தினாலும் ஓகே தான். இல்லை உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை அளவுகளை எடுத்துக்கிட்டாலும் ஓகே தாங்க. சர்க்கரை போட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நீர் விடுற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அது ட்ரை ஆயிருங்க. நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா ட்ரை ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் என்ன பண்ணிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்பூனாக வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நெய் ஆட் பண்ணும்போது நம்ம ஸ்வீட்டோட தன்மை, ஸ்வீட்டோட டேஸ்ட்டு எல்லாமே நம்மளுக்கு வந்து சூப்பராக வருங்க. இப்போ பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ஸ்பூனாக நம்ம நெய்யை ஆட் பண்ண அது வந்து நம்ம கடாயில் ஒட்டாமல் அழகாக திரண்டு வருங்க. அதுதான் நம்மளோட பக்குவமாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, ஓரளவுக்கு வந்து திரண்டு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை நம்ம இது கூட சேர்த்தி கலந்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கலருக்கு எதுவுமே சேர்க்கலை. நான் கலருக்கு எதுவுமே சேர்க்கலைங்க. உங்களுக்கு கலருக்கு ஏதாவது சேர்த்துக்கணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குங்குமப்பூ தாங்க சேர்த்துருக்கேன். அது வந்து ஒரே ஒரு பிஞ்ச் வந்து சுடுதண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்திக்கிட்டோம்னா கலர் நல்லா கொடுக்குங்க. எனக்கு இயற்கையான கலர் போதும் அப்படிங்கிறதுக்காக நான் கலர் எதுவும் சேர்க்கலை. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குங்குமப்பூ சேர்க்கும்போது. அதுக்கப்புறம் என்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பிடிச்சி வச்ச பாதாம் சேர்த்துருக்கேங்க. இது நல்லா சேர்க்கும்போது அந்த ஸ்வீட்டோட கலந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும், நம்மளோட டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதனால தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, பாதாம் நல்லா துருவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் வகைகள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து பாதாம் ஓகே அப்படிங்கிறதுனால நான் பாதாம் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.